யாருக்காவது இயேசு கிறிஸ்து வந்தா கூட வேண்டாம், இந்த உலகத்துல இருக்கிற சாப்பாடு என்ன, சந்தோஷம் என்ன, என் ஃப்ரெண்ட்ஸ் என்ன, என் வேலை என்ன, என் பணம் என்ன, என் ஆட்டம் பாட்டம் என்ன, என்னுடைய லைஃப் என்ன, என் ஜாலி என்ன, என் பைக் என்ன, என் கார் என்ன. ஒருத்தன் வந்தானா, ஒரு தம்பி போயிட்டு தான் கூட பிறந்தவங்கிட்ட சொன்னானா, ஏய் தம்பி, இயேசு ஒரு நாள் வரப்போறார், சரி ஒருவேளை இயேசு வருகையில் நான் போயிட்டேன்னா என் காரு பங்களால பார்த்து நான் பார்த்துக்கோ. தம்பி சொன்னானா, அப்போ நான் போக மாட்டேனா? இயேசுநாதர் வந்தா நீ போயிடுவே, உன் பொருளெல்லாம் நான் பாதுகாத்துக்கணும். அப்போ நாங்களாம் போக மாட்டோமா? நாங்களும் தான் போவோம். அவன் என்ன நினச்சிட்டான், இயேசுநாதர் வந்து அவனை மட்டும் கூட்டு போயிடுவாரு, இங்கே இருக்க பொருளாக நீ பத்திரமா பார்த்துக்கோ. அப்படியா? இல்லையா? இந்த உலகம் நித்தியம், கடந்து போய்விடும். நித்தியமான இயேசு நினைங்க. இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், தேவனை அவர்கள் தரிசிப்பு. எல்லாரும் தரிசிக்க முடியுமா? ஒரு நாள் இயேசு வரப்போகிறார், மேகத்தின் மேலே, வானத்தின் மேலே இயேசு வரப்போகிறார். எத்தனை பேர் தரிசிக்க போகிறோம்? எத்தனை பேர் பார்க்க போறீங்க? யாரெல்லாம் பார்க்க போறீங்க? பார்க்கலாம். ஒரே ஒரு கண்டிஷன், என்னது? எங்க இருக்கணும்? இருதயத்துல. ஆண்டவரே நான் குளிச்சு நல்லா ட்ரெஸ் பண்ணிருக்கேன் ஆண்டவரே. இல்ல இருதயத்திலே பரிசுத்தம் இருக்கிறவன் அவரை தரிசிப்பான், அவரை தரிசிக்கிறவன் அவரோடு கூட போவான்.